கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த பாவலூரில் ஏபிஎல் நிர்வாகத்தின் தொழிலாளர் பிரச்சனையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் தலையிடக் கோரி ஆலய நுழைவாயிலில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் எக்ஸ் எம்எல்ஏமான ஐஎன்டியூசி தேசிய செயலாளர் திரு கே.ஏ. மனோகரன் தலைமையேற்றார். மேலும் நீதிமன்ற உத்தரவுகளை கடந்த 15 ஆண்டுகளாக ஏபிஎல் நிர்வாகம் அமல்படுத்தவில்லை என்றும், தொழிலாளர்கள் இறப்புகளையும் தற்கொலைகளையும் ஏபிஎல் நிர்வாகம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது என்றும் முழக்கமிட்டனர். லாபம் ஏபிஎல் முதலாளிக்கே, இழப்பு ஏபிஎல் தொழிலாளர்களுக்கு என்றும், இதுதான் ஏபிஎல் முதலாளி பி.எல். முத்துவின் நீதி என்றும் முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உற்பத்தியும் இல்லை, வருமானமும் இல்லை என்கின்ற முதலாளி பி.எல். முத்துவிற்கு வங்கிகளுக்கும் நிதி நிறுவனங்களுக்கும் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த சுமார் 26 கோடிக்கு மேல் பணம் எங்கிருந்து வந்தது என்றும் முழக்கமிட்டனர். ஏசியன் பேரிங் நிர்வாக இயக்குனர் பி.எல். முத்து அவர்களின் நிர்வாக சீர்கேட்டால் சுமார் 700 குடும்பங்கள் பட்டினி, 92 தொழிலாளர்கள் மரணம், தற்கொலையும் உயிர் சேதங்களும் தொடர்கின்றன என்று கூறியும் முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொழிலாளர்கள். தீர்வு வழங்கு, தீர்வு வழங்கு, தமிழ்நாடு அரசே தீர்வு வழங்கு, ஏற்று நடத்து, ஏற்று நடத்து, ஏபிஎல் கம்பெனியை உடனடியாக ஏற்று நடத்து, டிட்கோவின் பங்கிலே நடக்கின்ற கம்பெனியை தமிழ்நாடு அரசை ஏற்று நடத்து. எங்களுக்கு உயிர் போகுது, எங்க சம்பளத்தை வை, அவ்வளவுதான். பேசுறது இல்ல, பொறுமைக்கு கடை உண்டு. வேண்டாம், அதெல்லாம் கிடையாது சார். எந்த மாப்பம் பண்ணி போயங்களுக்கு இடமே இல்லை. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஒவ்வொருத்தருக்கும் 70 வயசு ஆயிடுச்சு சார். 70 வயசு ஆகி இன்னும் ஒருத்தருக்கு ஒரு பணம் கிடைக்கலனாக்கா இனிமேல் எப்ப